எல்லாரையும் கம்பல் பண்ணி ஒரு சீல் வைக்க முடியுமா? ஒரு மத கும்பல் எல்லா மேலையும் முத்திரை போட்டு ஒரு சீல் வைக்க முடியுமா? அந்த மதத்தை பின்பற்றவனுக்கு மட்டும்தான் முத்திரை வைக்க முடியும். யாருனால எல்லார் மேலையும் வலுக்கட்டாயமாக இன்னைக்கு சீல் வைக்க முடியும்? யாருனால முடியும்? அரசாங்கத்தினால தான் முடியும். புரியுதா இல்லையா? அப்போ ஒரு அந்த பிராணி அரசாங்கம் தான் நாம் குறிப்பிடுறது மேட்ச் ஆகுதா இல்லையா? மனிதர்கள் எல்லாரையும் கம்பல் பண்ணி நீ முஸ்லீமா இரு, கிறிஸ்டினா இரு, காஃபிரா இரு, நாத்திகனா இரு, என்னவா வேணாலும் இருந்துட்டு போ, முத்திரை வாங்கிக்கோ, முத்திரை நீ வச்சே ஆகணும் அப்படின்னு வைக்க முடியும்னா அது யாருனால முடியும்? எல்லாருக்கும் ஆதார் அட்டை அவசியம்னு யாருனால சொல்ல முடியும்? எல்லாருக்கும் டாக்குமெண்ட் வேணும்னு யாருனால சொல்ல முடியும்? என்ஆர்சி எல்லாருக்கும் வேணும்னு யாருனால சொல்ல முடியும்? புரியுதா இல்லையா? அப்ப அந்த முத்திரை எது தொடர்பான முத்திரை? மனித வாழ்க்கையில 1008 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எந்த டிபார்ட்மெண்ட் ரசூலா பேசுறேன்? விற்கிறதும் வாங்கிறதும். புரியுதா இல்லையா? அப்போ விற்கிறது வாங்கிறது தனிநபரோ ஒரு மத குரு டிசைட் பண்ற விஷயமா இல்ல கவர்மெண்ட் அத்தாரிட்டி டிசைட் பண்ற விஷயமா? இன்னைக்கு அந்த சீல் இருந்தா தான் உன்னால வாங்க முடியும். பேன் கார்டு இருந்தா தான் உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? சொல்றது அளவு புரியுதா இல்லையா? என்ன விஷயம் ரசூலா எதை பேசுறாங்கன்னு புரியுதா இல்லையா? ஒருத்தன் ஒரு வண்டி, அது ஒட்டகம்னா ஒரு வண்டின்னு வச்சுங்க, ஒருத்தன் கார் வாங்குறான். கார் யார்கிட்ட வாங்கின? டீலர் யாரு? அவன்ட்டு இருக்கு. வெறும் ஆன்லைன் பேமெண்ட்னு ஆயிடுச்சு. இப்போ 1000 நோட்டு செல்லாதுங்க. 1000 நோட்டு வச்சு எவனாவது வியாபாரம் பண்ண முடியுமா? அதே அடுத்து ரூபா நோட்டு செல்லாதுன்னு எவனாவது ரூபா நோட்டு வச்சுட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? அப்போ இந்த வேலையை அந்த பிராணி செய்யும் அப்படின்னா அந்த பிராணி எதா இருக்கும்? இதுல இருந்து நாம அழகா புரிஞ்சுக்க முடியுது. ஏன் வியாபாரத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை. இப்போ பொருளாதாரத்தை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் குறிக்கும். இப்ப இதை ஏன் நம்ம கிரேட் இஸ்ரேல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே இந்த நிலைமை இது ஏற்படுத்துங்கிறாங்க. யாரு? இந்த பிராணி மனிதர்கள் எல்லாருக்குமே இது கொண்டு வரும். ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறவன் இல்ல, ஒரு பகுதிக்குள்ள இருக்கிறவன் இல்ல, மனிதர்களுக்கே அந்த முத்திரை வைப்பான். அது சொல்ற பேச்சு கேட்கறவன் மட்டும்தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், வேற எதுவுமே பண்ணவே முடியாதுங்கிறான். அப்போ உலக கரன்சியாக எந்த கரன்சி வரப்போகுது? அந்த பிராணியுடைய கரன்சி வரப்போகுது. அது என்ன கரன்சி? சீல் வைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கரன்சி. இன்னைக்கு பாஷையில சொல்ல போனா அது என்னது? டிஜிட்டல் கரன்சி. அது அப்ளை பண்ணும். ஒரு சூப்பர் பவருக்கு என்ன தேவை? 2 தேவை. ஒன்னு பலம், மிலிட்டரி பவர், இன்னொன்னு எக்கனாமிக்கல் பவர். எக்கனாமிக்கல் பவர் வேணும். இன்னைக்கு அமெரிக்கா விழுந்துகிட்டே வருது அதால பாதாளத்துல. இன்னைக்கு அந்த கொரோனா வைரஸ் மூலமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எங்க போயிட்டு இருக்கு? அதால பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. கச்சா எண்ணெயும் விழுந்துட்டு வருது கிடு 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 கிடுன்ட்டு. டாலரும் இறங்கிருச்சு. இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் அவுட்டு, அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் அவுட்டு, சைனாவுடைய ஷேர் மார்க்கெட் அவுட்டு, எல்லாமே காலி ஆயிட்டு வருது. அப்ப அடுத்தது டாலரை வச்சு தான் இன்னைக்கு எல்லாருமே உலக கரன்சி என்ன எதை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கான்? இந்தியாவில் கரன்சி, அதாவது அந்த கரன்சியுடைய சைத்தானின் கரன்சின்னு பயான் பேசியிருக்கேன்ல, அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் பாருங்க. கோல்டு வச்சு ஒரு காலத்துல கோல்டு எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட, அந்த அளவுக்கு உங்க நாட்டு ரூபா நோட்டு நீங்க அச்சடிக்கலாம். அடுத்தது என்ன கொண்டு வந்தான்? கோல்டு இடத்துல டாலர் கொண்டு வந்தான். டாலருக்கு பேக்கப்ல என்ன இருந்துச்சு? கோல்டு இருந்துச்சு. இப்போ இந்த இது சீட்டு கட்டு விளாடுற மாதிரி அந்த ஸ்ட்ரைக்கர் வச்சுட்டு இந்த டப்பால இப்போ 3மே அடிக்கலாம், எதுவுமே காணும், வெறும் டப்பா வச்சு ஊட்டிட்டு இருக்கிறோம். இப்போ நீ பேப்பர் கரன்சி பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடிப்படையே கிடையாது. அது இன்னைக்கோ நாளைக்கோ அதுக்கு சமாதி கட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய டூல் எது? வைரஸ். இந்த வைரஸ்னால இது தின்றுச்சு. இந்த தாபத்துல அறுது தின்றுச்சு. எதை? இந்த கரன்சி எது தின்றுச்சு? கரோனாங்கிற அந்த தாபத்துல அறுது தின்னு அரிச்சிருச்சு, சாப்பிட்டுருச்சுப்பா, காணும்பா. ஒரு மாசம் நீங்க வீட்டுக்கெல்லாம் போலியா? ஆமாங்க. பாக்கெட்ல காசு இருக்கா? இல்லைங்க. அப்ப என்கிட்ட மட்டும் எப்படி காசு இருக்கு? இப்பயே பிச்சை எடுத்துட்டாங்க. யாரு? முதலமைச்சரும் பிரதமரும். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்க, மடி பிச்சை கேட்கிறேன் கொரோனாவுக்காக அப்படின்ட்டாங்க. அப்ப அடுத்து வந்தவொடனே இப்ப என்ன நினைப்பாங்க? ஆமாப்பா, நீயும் லாஸு, நானும் லாஸு, வா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிமா. இப்போ இன்னொரு புருடா எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. என்ன? பேப்பர் கரன்சியில கொரோனா வைரஸ் பரவுதுன்ட்டான். ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. பேப்பர் கரன்சி இங்கேயும் வந்திருக்கு. ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்களாமாங்க. அந்த மீடியாலாம் அப்படி போட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? பேப்பர்ல கரோனா தொட்டிருப்பீங்க, அந்த கரோனா இங்க போகுது, அது ஏடிஎம்முக்கு போகுது, எல்லாமே கரோனா மயமாயிருச்சு. அதாவது கரன்சியில மட்டும்தான் இப்ப கரோனா படும். பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்ல படாது, லேஸ் சிப்ஸ் பாக்கெட்ல படாது, கொக்கோ கோலா பாட்டில படாது, பிஸ்லரி வாட்டர்ல படாது.
புரியுதா? மென்டாஸு, பபுள் கம்மு, பூமரு எதுலையுமே படாது. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எதுலையுமே படாது. அரிசி மூட்டை எதுலையுமே படாது. விவசாய பொருள் எதுலையுமே படாது. அதே மாதிரி இந்த செல்ஃபோனு எடுக்கிறான், கொடுக்குறான், பேக்கிங் பண்ணுறான், அதுலேயும் கொரோனா வைரஸ்லாம் வராது. புரியுங்களா? வாயிலே வைக்கிற பொருளில் கூட கொரோனா வைரஸ் வராது. ஆனால் ரூபா நோட்டில் கொரோனா வைரஸ் வரும். WHO பரிந்துரை கொடுத்துருக்கு. அதனால் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த பேப்பர் கரன்சி அழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவை. இப்படி ஒரு புருடா இப்போ விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து இது ஓவராக விடுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? பேப்பர் கரன்சி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வெளியே உங்களை அவுத்து விடட்டா வேணாமா? வெளியே போனால் தானே நீங்கள் செலவு பண்ணுறது காசு வேணும். இல்லை வீட்டிலே இருங்க, பேப்பர் கரன்சியே இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணுவீங்க? வேணாங்க, பேப்பர் கரன்சி எங்களுக்கு தேவையில்லை, எங்களை வெளியே அவுத்து விடுங்க போதும். அப்போ என்ன பண்ணுவான்? ஏங்க எனக்கு ஃபோனு மெசேஜ் கூட அனுப்ப வராது, மெசேஜ் உனக்கு அனுப்புறதுன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்காகத்தான் நாங்கள் சிப்பு வச்சுருக்கோம், இந்த கையில் வச்சுக்கோ. எப்படி? உனக்கு பட்டன் அமுக்க தெரியாது, பாஸ்வேர்டு போட தெரியாது, நெட்டு போயிடுச்சு, இப்போ நான் எப்படிங்க செலவு பண்ணுவேன்? கேட்பேன்ல, இன்டர்நெட் பேலன்ஸ் இல்லைங்க, நான் நெட்டு போட மாட்டேங்க, நான் எப்படிங்க செலவு பண்ணுவேன்? எங்கள் அப்பா எழுத படிக்க தெரியாதுங்க, கை நாட்டுங்க, அவர் எப்படிங்க செலவு பண்ணுவார்? அப்போ கொண்டாந்து ஒரு முத்திரை வைப்பான். அந்த முத்திரை தான் இந்த தாபத்துள்ள அறுது வைக்கிற அந்த முத்திரை. அப்படி அது வச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக தெரியும், இருந்துட்டு போகுது, ஒரு பெனிஃபிட் தானே. கேட்டால் நம்ம ஆலிம்கள் ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்துலேருந்து இந்த தங்கம் வெள்ளி நாணயம் இருந்துச்சு, அதுலேருந்து பேப்பர் கரன்சி வரும்போது உலமாக்கள் என்ன எளிமைப்படுத்துவதற்காக இதை செஞ்சாங்க. லேஸ் ஈஸி அப்படின்னா இதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு கண்ணு அவுட்டு, பின்னாடி இவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாங்கிறது தெரியாது. இப்போ அடுத்து இன்னும் லேஸு. பேப்பர் கரன்சி வந்ததுனால தான் நாமெல்லாம் என்ன ஆனோம்? ஏழை நாடுகள், பிச்சைக்கார நாடு ஆனோம். ஏன்னா என்ன? 70க்கு 1 பேப்பர் கரன்சி வந்தா 2000க்கு 1, 2000 ரூபா கொடுத்தா ஒரு டாலரு, 70 ரூபா கொடுத்தா ஒரு டாலரு. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து உலக நாடுகளில் எங்க விளைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த நாடுகளெல்லாம் ஏமாத்தி வறுமை நாடுகளாக ஆக்குனாங்க. இப்போ இதுல வந்துட்டாங்கன்னா சுத்த சோழின்னு அர்த்தம். ஒரு 6 மாசத்துக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு சலுகை எல்லாம் கொடுப்பாங்க. 15% சலுகை, 20% தள்ளுபடி. பாய் இது பெனிஃபிட்டிங் பாய், நீங்க பிரச்சனையே கிடையாதுங்க பாய். பேப்பர்ல கூட பாருங்க, பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா கூட நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி இப்படிங்களேன். மொபைல் ஃபோன்னா கூட தேவையில்லைங்க, சார்ஜ் போடணும், பேட்டரி செக் பண்ணணும், கையிலே இருந்துச்சுங்க பாய் சிப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக போனேன், இப்படி வச்சேன், டிடெக்ட் ஆயிடுச்சு, ஒரு ரெசிப்ட் கொடுத்தான், வேலையில்லை, வந்துட்டே இருக்கேன் ஜாலி அப்படிமா. பிரச்சனை என்ன ஆயிடுது பின்னாடி சொல்றேன். அது என்னன்னா திருட்டு பயம் இல்லை. எப்படிங்க திருட முடியும்? என் காசு என்கிட்ட, அவன் காசு அவங்ககிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனை. இப்போ இதுல என்னன்னா இந்த கரன்சி இது எல்லாமே எடுத்துக்க, இந்த அடக்குமுறை எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுடைய உழைப்பை சுரண்டது தான். மக்கள் கஷ்டப்பட்டு உழைப்பான், அவங்ககிட்ட இருந்து உழைப்பை என்ன பண்ணுவான்? மேலே உட்காந்துக்கிட்டு அவன் சுரண்டிடுவான். அதுதான் வந்து ஜுலும், அநியாயம் வந்து அதுதான். இப்போ ஃபிரௌன் என்ன பண்ணான்? கஷ்டப்பட்டு பனி இஸ்ராயல்கள்ட்ட வேலை வாங்கினான், அடக்குமுறை செஞ்சு வேலை வாங்கிட்டே இருந்தான். சம்பளம் கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுக்கு சரியான மாதிரி ரேஷன் கொடுத்தானா? சாப்பாடு போட்டானா? போடல. வாங்கிட்டே இருந்தான். அதே மாதிரி தான் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க? இந்தியா வந்தாங்க. இந்தியா வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? அடக்குமுறை செஞ்சு நம்மகிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிட்டே இருந்தாங்க. நாம வந்து வரி கொடுக்கணும். அந்த லகான் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மழையே பெய்யாது, ஆனால் என்னம்மா இந்த வருஷம் நீங்கள் வந்து இத்தனை மூட்டை நெல் கொடுத்தானும். அந்த அந்த அமெரிக்கான் வச்சு அப்புறம் கிரிக்கெட் விளையாடி அதெல்லாம் நடக்கும்ல. அதாவது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வெள்ளைக்காரங்க வந்து அடக்குமுறை பண்ணி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? மக்கள்லாம் கிளர்ச்சி பண்ணுறான், ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு என்ன பண்ணாங்க? வெள்ளைக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டுட்டு இருக்கும்போது பேப்பர் கரன்சி இருந்துச்சா? பேப்பர் கரன்சி இல்லை. தங்க நாணயம் வெள்ளி நாணயம் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். எங்கள் அம்மா அப்பா அந்த காலத்துல, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல என்ன பயன்படுத்திருக்காங்க? செம்பு காசு, இரும்பு காசு, இந்த காசு தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு சுயமா மதிப்புகள் இருந்துச்சு. படிப்படியாக வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன பண்ணான்? இந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிட்டான், இதை வச்சுக்கோ, நீயே முன்னேறிக்கோ அப்படின்ட்டான். லகான்ல என்ன நடந்துச்சு அதே இப்போ நடந்துட்டு இருக்கு. மாங்குன்னு உழைச்சிக்கிட்டு அவனுக்கே தெரியாம பேப்பர் வடிவத்தில் நாம் என்ன பண்றோம்? வேலை செஞ்சு அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டோம்? இதுலயும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நீ எங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுத அப்படின்னு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னது? பேப்பரையும் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஏமாத்துனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போ இதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஷாஹீன்பாக் மேட்டர் எடுத்துங்க. இந்த ஷாஹீன்பாக் மேட்டர் எடுத்துங்க. என்ன ஆகி போச்சு? அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. மக்களுக்கு என்னாச்சு? அதிருப்தி. மக்களுக்கு என்ன ஆச்சு? அதிருப்தி. நாங்களாம் ஒன்று சேர்ந்து போராடுறோம். சில பேர் சேர்ந்துட்டாங்க, 1 லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்ந்துட்டாங்க.
சேர்ந்து ஒரு இங்கே உயிரோடு ஒரு நம்ம ஊரில் கணக்கு எடுத்தீங்களா, ஒரு சின்ன ஊரில் எடுத்துங்க, 1000 பேர் உக்காண்டான். அந்த 1000 பேருக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? அந்த 1000 பேர் உட்கார்றதுக்கு பந்தல் வேணுமா? அந்த 1000 பேருக்கு மைக் செட்டு, லைட்டு, லொட்டு லொசுக்கு. ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்சம் 1 லட்சம் இப்படி தேவைப்படும், 2 லட்சம் தேவைப்படும். இது பேப்பர் கரன்சியாக இருக்குங்காட்டி தான் இவன் பாக்கெட்லலாம் பணம் இருக்கு. 4 பேர் வந்து டொனேஷன் கொடுக்க முடியுது. புரியுதா? இது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போயிருச்சு. சாயின்பாக்கு பந்தல் போடுறதுக்கு என்ன வேணும்? டிஜிட்டல் கரன்சி வேணும். எவன்லாம் முஸ்லீமோ அவன் டிஜிட்டல் கரன்சியெல்லாம் லாக்கு. எவன்லாம் முஸ்லீமோ அவன் டிஜிட்டல் கரன்சி லாக்கு. காசு கொடுக்கலன்னா பந்தல்காரன் பந்தல் போடுவானா? தண்ணிக்காரன் தண்ணி கேன் கொண்டாந்து வைப்பானா? தண்ணி இல்லைன்னா உங்கள் பொண்ணு பிள்ளைங்களாம் வந்து ரோட்டில் உட்காருமா? வெயிலில் நாம் உட்காருவோமா? போராடுவோமா? நமக்கு கொடுக்குற பணக்காரனாக இருப்பானா? ஒரே நாள் அவன் பிச்சைக்காரனாக போயிடுவான். புரியுதா இல்லையா? ஏன் திருடுனா எது திருடுனா ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் ஒரு ஹேக்கர் போதும், கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம், நாங்கள் எதுவும் பண்ணலைங்க. அவன் அக்கௌண்ட்டு சைபர் செல்ல வச்சு ஒருத்தன் ஹேக் பண்ணிடுவான். புரியுதுங்களா? ஐடி விங் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் விங் வச்சிருப்பான். அவங்ககிட்ட அந்த பேங்கோடைய மொத்த பாஸ்வேர்டு கொடுத்துருவான். முஸ்லீம் பேங்க் லாக் பண்ணி விட்டுருப்பான். புரியுதா? சோத்துக்கு சிங்கி. ஒரு முஸ்லீமும் நான் கூட பண்ண முடியாது, ஒரு முஸ்லீமும் ஹெல்ப் பண்ண. எவ்வளவு கொடூரமான உலகம் வரப்போகுதுன்னு பாருங்க. டிஜிட்டல் கரன்சி மட்டும் 2 கைகளாக நம்ம உலமாக்கள் ஏற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹலால் ஃபத்வா கொடுப்பாங்க. ஹலால் இது முற்றிலும் ஹலால் சொல்கிறேன். கண்ணு அவிஞ்சு போச்சு உங்களுக்கு. முற்றிலும் ஹலாலும் ஒரு நாளில் இந்த சமுதாயம் நடுத்தருக்கு வந்துடும், பிச்சை எடுத்துரும், மிருகத்தனமாக இவன் நடந்துக்குவான். மக்கள் பசியில் வாடுவாங்க, இவங்க இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க உட்காந்து மனித குல நன்மைக்கு உலகம் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி உட்காந்து மாநாடு நடத்திட்டு இருப்பான். வெளி ரோட்டில் பசியில் சுருண்டு இன்னைக்கு எடுத்துங்க, டெல்லியில் 500 கிலோமீட்டர் நடந்து போகிறான். மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க கொரோனாவுக்கு. ஆனால் டெல்லியில் 500 கிலோமீட்டரு நடந்து போயிட்டு இருக்கான். குழந்தைங்க சின்ன குழந்தை நடந்துட்டு அவங்க அம்மா போகுது. கான்பூர் எங்கே இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது, பஸ் இல்லைங்க, ஏற்பாடு இல்லை. அத்தனை உயிரை பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது இறக்கமே, அந்த கல் கொஞ்சமாக அசைஞ்சிருக்கா? அந்த பொம்பளைங்களாம் ரோட்டில் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க. இல்லை, சோசியல் டிஸ்டன்ஸ், ஒட்டக்கூடாது, தள்ளி நில்லு. போலீஸ் எப்படி எடுத்துங்க, எவ்வளோ இறக்கமாக பாசமாக நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட. மக்கள்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்க. இவன் சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கான். இவன் ரோட்டில் குழந்தைக்கு பால் வாங்க போனவன் அடிச்சு கொண்டுட்டான். எவ்வளோ பாசமாக நடந்துக்கிறான். இதுதான் ஆபத்தில் வருது. எவனுக்குமே இங்கே இறக்கமே கிடையாது, எவனுக்குமே இங்கே கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. காட்டு மிராண்டிகளாக மாறிடுவேன். அப்போ டிஜிட்டல் கரன்சி அத்தாரிட்டி மட்டும் இவங்க கையில் போச்சுன்னா அன்னியோட ஜனாசான்னு அர்த்தம். அது சொல்கிறாங்களே, ஈசா நபி வரும்போது, இவங்க வரும்போது, மஹதி இஸ்லாம் வரும்போது இந்த பூமி அநியாயத்தால் நிரம்பிருன்ட்டு கொத்தா நாம் பசியில் வாடிட்டு இருப்போம். நம்முடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ண விட்டுருப்பாங்க. நமக்கு விரும்புகிறத செய்ய வைப்பாங்க. அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, தொழுவுறியா, பள்ளிவாசல் மூடுறியா, மூணுனா அக்கௌண்ட் ஓப்பன், இல்லைன்னா என்ன, சரிங்க மூடிடுறேங்க. ஒன்றுமே பேச முடியாது. எத்தனை உரிமைகளை பறிக்க முடியும்? மீறி பேசணும்னா நான் பண்ணல, கம்ப்ளைண்ட் கொடு, நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நான் 1 லட்ச ரூபா திருடிட்டேன், எவன் திருடினானே தெரியாது. சைபரில் தெரியுமா? சைபரில் புகார் கொடுக்குறவங்களாம் போய் பாருங்க. எவனாவது ஒருத்தன் ஆபாசமாக பெண்களை எடுத்து வீடியோ நெட்டில் விட்டுருவான். அது எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எவனுக்குமே தெரியாது, அது எங்கே போகும்னு அவன் எவனுக்குமே தெரியாது. அந்த பொண்ணு செத்துரும் தற்கொலை பண்ணிட்டு. சைபர் அவ்வளோ பெரிய ஆபத்து. அதனால தான் அல்லாஹ் சொல்கிற கரன்சி இருக்கணும், தங்க காயின். இப்போ அதுதான் இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இப்போ இருக்கிற அந்த பேப்பர் கரன்சியை, சும்மா அந்த சேவிங்ஸில் வச்சுருக்கிற கரன்சியெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல கோல்டாக மாற்றணும். முதல்ல தங்க காயினாக எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். பேப்பர் கரன்சி இருக்கிறது எல்லாமே எவ்வளவு நமக்கு வியாபாரத்துக்கு தேவையோ, எது தவிர்க்கவே முடியாத ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தேவையோ அந்த அளவு மட்டுமே வச்சுக்கணும். அதே மாதிரி சொத்துக்கள் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது சிறந்தது.